विष्णु सजीवर्णं सदर्भुजं प्रसन्नवदनध्याये सर्वविघ्नोपशान्तये ஓம் ஸ்ரீ உருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியா விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஓம் ஸ்ரீ மாதா சில்பி பிதா சாஸ்திரம் அருபூர்வம் மானுஷ்யம் ஏ பிண்டோற்பவம் சயவ ஓயவ தரிசனம் பிப்ரு கர்மதா. ஓம் ஸ்ரீ அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி. இப்போ ராமலிங்க சுவாமிகள் சொன்ன விஷயத்தில் இன்னும் நல்லா ஆய்வு பண்ணோம்னா, ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அந்த ஒரு வரிக்கே நிறையா விஷயங்கள் சொல்லலாம். ஒருமைப்படுதல், தியானம், பிராணாயாமம், குண்டலினி யோகம். இப்போ குண்டலினி யோகங்கிறது நம்ம எதை சொல்கிறோம்? இப்போ மூலாதாரத்திலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், இந்த இதை ஒருமைப்படுத்தினால் மனோன்மணி தாயாரின் தரிசனம் கிடைக்கும். இப்போ மனோன்மணி தாயாரின் தரிசனம் கிடைச்சா ஈஸ்வர தரிசனம் கிடைக்கும், அம்மையப்பனின் தரிசனம் கிடைக்கும். அதைத்தான் முதல் வரியில் சொல்கிறார், ஒருமையுடன். அப்போ ஒன்றுபட்டு, அப்போ மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் ஒருமைப்படுத்தி, அதான் குண்டலினியை ஏற்றுறது முறை சிஸ்டம். அப்போ பிராணாயாமம் பண்ணத்தான் அதை வரும். இப்போ பிராணாயாமம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம 7, 8, 4ன்னு ஃபாலோ பண்ணுறோம். உள்ளிழுத்தல், ஸ்தம்பித்தல், வெளித்தள்ளுதல். அப்போ உள்ளிழுத்தல் 7, ஸ்தம்பித்தல் 8, வெளித்தள்ளுதல் 4. இது சிலர் ஃபாலோ பண்ணுற விஷயம். சிலர் 10, 15, 6 அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களுக்கு அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய விஷயம். அதான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சித்தர்கள் பாடல்னு சொல்லுவது இல்லையா? அதுபோல் இந்த காயத்துக்குள்ளே காற்றை அடைக்கணும், காற்றை உள்செலுத்துதல். அதுதான் ஒருமைப்படுதல், ஒருமைப்படுத்துதல். ஒருமைப்படுத்தினால் ஒருமைப்படுவோம். அதான் ஒருமையுடன் நின்னது திரு மலரடி. ஒருமைப்பட்டால் உன்னுடைய மலரடி தெரியும், மனோன்மணி தாயார் தரிசனம் தெரியும், ஈஸ்வர தரிசனம் தெரியும். அதுதான் அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை இன்னும் 1 மணி நேரம் அதுக்கு விளக்கம் சொல்லலாம். சிம்பிளாக சொல்லிடுறேன். அதான் ஒருமையுடன் நின்னது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அந்த மாதிரி பயிற்சி பண்ணி பயிற்சியாளராக இருக்கிறவங்க, அந்த மாதிரி சித்தி பெற்றவர்களுடைய தரிசனம், உறவு, அவங்கக்கிட்ட நட்பு வச்சுக்கிறணும் அப்படின்னு முதல் அடியில் சொல்கிறாரு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பார்க்கும்போதே தெரியும், ஃபேஸை பார்த்தோன்னே தெரியும். ஐயை பார்த்தோன்னே சொல்லிடலாம், மூக்கை பார்த்தோன்னே சொல்லலாம். அதான் அங்க சாஸ்திரம். ஜோதிடத்தில் அது ஒரு பிரிவு. அங்க சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம், எல்லாமே பார்த்த நடை. ஒருத்தர் உட்காந்துருக்க சிஸ்டம், உட்காந்துருக்கவங்கள எப்படி உட்காந்துருக்காரா அவரோட குணத்தை சொல்லிடலாம். உணவு முறை, ஆகார முறை எல்லாமே அதில் இருக்குது. அதுதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு. அவன் மாதிரி உள்ளவாட்ட உறவு களவாமை, உறவு வச்சுக்கக்கூடாது. அந்த உறவு உபத்திரத்தை கொடுக்கும். அதனால் அது வேண்டாம். அது உலகியலை சொல்லக்கூடிய விஷயம். முதல்ல ஆன்மீகத்தை சொல்கிறார் முதல் அடியில், அடுத்து உலகியலை சொல்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசார், உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். எப்போ பார்த்தாலும் நான் உன்னையை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்கணும். சதா நினைப்பு தான் இருக்கணும். சதா சிவன் நினைப்பு. இப்போ உன்னை பற்றியே தான் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். அப்படி நான் பேசிக்கிட்டே இருக்க உன்னுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். யோக முறையில் பக்தி மார்க்கம். அது புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கிறது. தமிழ் நூல்கள் எல்லாம் புகழ்ந்து பாடக்கூடிய விஷயங்கள். சமஸ்கிருதம் எல்லாம் அர்ச்சனைக்குரிய விஷயங்கள். அப்போ ரெண்டும் வேறையா? அப்படி இல்லை. ஈஸ்வரன் மகரிஷி பாணினிக்கு சமஸ்கிருதத்தை ஓதுறாரு, மகரிஷி அகத்தியருக்கு தமிழை ஓதுறாரு. ரெண்டும் வேறு அல்ல. ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது தான். அப்போ இந்த விஷயத்தையும் அதில் புரிஞ்சு வச்சுருக்கிறாரு. பெருமை பெரு நினைத்து புகழ் பேச வேண்டும். அந்த புகழை பேச அதுவே நம்ம ஆயிடுவோம்.
போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியராயினர் திருமூலர் சொல்கிறாரு. அதைத்தான் இவர் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறாரு. நாதன் நடத்தால் நயனம் கழிகிற வேதம் துதிட்ட போய் அடைந்தார் விண்ணே. அப்போ வான் மார்க்கம் என்ன, எப்படி இந்த ஜீவன் பரமாத்மாவை அடைய போகுது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயத்த திருமூலர் சொல்லக்கூடிய அந்த 4 வரியை போதந்தனில் வைத்து புண்ணியராயினர், போதந்தனில் வைத்து, போதம் ஞானம் தெளிவு அப்படிங்கிற விஷயம். அப்போ 142 உபதேசங்கிற நூல், உபதேசங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்ட திருமந்திரம். இப்போ திருமந்திரம் என்ன சொல்லுது? போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை. ஞானத்தை கொடுக்க முடியும் யார்? நந்தி, ஈஸ்வரன். நந்தியின் கொம்புகளுக்கிட்டே நடனம் ஆடுறானே அவன் தான் கொடுப்பான். அவனை பற்றிய விஷயத்தை போதந்தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதந்தனில் வைத்து புண்ணியராயினர். ஞானத்தில் வைத்து அவனும் ஞானி ஆயிட்டான். நாதன் நடத்த நயனம் கழிகிற போய் அடைந்தார் விண்ணே அப்படி பாடக்கிறது. அதைத்தான் இங்கே ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். பெருமை ஒரு நினைவுகள் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும் எந்த தருணத்துலையும். அதான் வாய்மையாளனாக இருக்கணுங்கிறத சொல்லக்கூடிய விஷயம். வாய்மை எனப்படுவது யாதனில் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல். திருக்குறள் சொல்லுதில்ல 191. தீமை இல்லாத சொல்லால் கூட தீமை வந்துடக்கூடாது. அதுக்கு பேர் தான் வாய்மை தன்மை. அந்த தன்மையோடு இருக்கக்கூடிய குணத்தை தான் இங்கே ஐயா சொல்கிறாரு. பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெரு நெறி இப்படி தொழுக வேண்டும். பெரு நெறின்னா என்ன நெறி? இறை நெறி தான் பெருநெறி. அதை பிடிச்சி இறை பற்றாளர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நான் கடைப்பிடிச்சு அதை தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வேண்டுறாரு. பெருநெறி எப்படி தொழுக வேண்டும். அப்போ ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமருதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரு நினைவுகள் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி எப்படி தொழுக வேண்டும், மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும். மதி வேண்டும், மதி சிந்தை